अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि तय्यिबीन अत्ताहिरीन व अस्हाबिहिल अत्क़ियानिल अस्क़ियानिल अकरमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन फिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़ुरक़ानिहिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व अम्मा मन ख़ाफ़ मक़ाम रब्बिहि व नहा नफ्स अनिल हवा फ़इन्नल जन्नता हियल मअवा। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम रुब्ब साइमिन लैसा लहू मिन सियामिही इल्लल्लाह औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्லம்। எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து அவர் தனித்தவனாக இணை துணையற்றவனாக இருந்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் மற்றும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. இல்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சகல நேரங்களிலும் சகல வேளைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு கண்ணியமான மாதம் ஷஅபானுடைய மாதத்துடைய கடைசி பகுதியில இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் எம் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்து ரமலானை அடைந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இபாதத்துக்கள் செய்து அவனால் வாக்களிக்கப்பட்ட பாக்கியங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னால உள்ள வெள்ளிக்கிழமையில நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில ஒவ்வொருவரும் ரமலானை எதிர்பார்த்தவர்களாக ரமலானுடைய மாதம் வருகிறது, மூமின்களுடைய உள்ளத்தில ஒரு சந்தோஷம் ஏற்படுவதை அவதானிக்கிறோம். பொதுவாக ரமலான் என்று வார நேரத்தில் ரமலானுக்காக ரமலானை வரவேற்கிற வளமை அக்காலத்திலிருந்து இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தோமே ஆனால் ரமலான் வாரத்துக்கு முன்னால வீடு வாசல்களை அவர்கள் சுத்தம் செய்வார்கள், வீடுகளை கழுவுவார்கள், வீடுகளை அலங்கரிப்பார்கள். சில ஏரியாக்கள்ல பார்த்தாங்கன்னா பள்ளிவாசல்களுக்கெல்லாம் நிறந்தீட்டுவாங்க, பள்ளிவாசல்களுக்கு விசேஷமாக லைட்டுகளை போட்டு அலங்கரிப்பார்கள். ஏனது? ரமலானை வரவேற்பதற்காக. ரமலான் மாதம் வருகிறது என்று ஒரு நன்மையை, ஒரு இபாதத்தை எதிர்பார்த்திருக்கிறது. ஒரு இபாதத்தை தான் நான் ஒரு நன்மையான ஒரு காரியம், நல்ல ஒரு காரியத்தை நியத்து வைத்து ஒரு அல்லாஹ்வினால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். நாங்க அல்லாஹ்வினால அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் கஅபத்துல்லாவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் தஆலா அவனுடைய மசாஜிதுகளை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் சில நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், சில நல்லடியார்களை சில மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அது ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அதை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது தக்வாவின் வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களை நாங்க கண்ணியப்படுத்தி
முன்னால வீடுகளை அலங்கரிக்கிறது, ரமலானுக்காக தயாராகிறது. அதனால தான் ரமலானுக்காக எங்களோட ஆரோக்கியத்தை நாம பார்த்து கொள்ளுகிறது. நோம்பெல்லாம் பிடிக்கணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் தஸப ஷஅபான் ஃபலா தஸூமு. ஷஅபானுடைய மாதம் 15 ஆகிட்டா நோம்பு பிடிக்காதீங்க. என்ன நோன்புகள்? சுன்னத்தான நோன்புகள் திடீரென்று பிடிக்காதீங்க. தொடர்ந்து பிடிச்சு வரவராக இருந்தா அவருக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது, பிடிக்கலாம். அப்படி இல்லாம கலாவான நோன்பை பிடிக்கலாம், நேர்ச்சியை பிடிக்கலாம். திடீரென்று ஒரு சுன்னத்தான நோன்பை பிடிக்கிறதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஏன்? அது நாங்க ரமலானுக்காக தயாராகணும், எங்களோட உடம்புட எங்களோட ஹெல்த் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் தஸம ஷஅபான் ஃபலா தஸூமு. ஷஅபானுடைய மாதம் அரவாஸ் ஆகிட்டா நோன்பு பிடிக்காதீங்க. சுன்னத்தான நோன்புகள் திடீரென்று பிடிச்சிடாதீங்க, அது ஹராமாக்கப்பட்டிருக்குது. கலாவானத்தை பிடிக்கலாம், அது வேற. ஏன்? அது ரமலானுக்கு முன்னால உடம்பை பாதுகாத்துக் கொண்டு தயாராக இருந்து அல்லாஹ் தஆலா ரமலானை கண்ணியப்படுத்துறான். எப்படி கண்ணியப்படுத்துறான்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுவர்க்கம் என்றா எப்படி என்று தெரியும். சுவர்க்கம் என்றா என்ன? எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அழகானது. மரங்கள் எல்லாம் தங்கத்தால் வெள்ளியால் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அவ்வளவு அழகான சுவர்க்கத்தை அல்லாஹ் ரமலானுக்காக இன்னும் அலங்கரிக்கிறான். ரமலான் வார நேரத்தில் அல்லாஹ் சுவர்க்கத்தை இன்னும் அழகாக்குறான், பிரகாசமாக்குறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்ப ரமலான் என்கிறது ஒரு மூமினுக்கு கிடைக்கின்ற ஒரு பாக்கியம். பாக்கியங்கள், வாய்ப்புகள் என்கிறது நிரந்தரம் இல்ல. வாய்ப்புகள், பாக்கியங்கள் நிரந்தரம் இல்ல. சென்ற வருடம் ரமலானில் எங்களோட இருந்து எவ்வளவு பேர் இல்லை. இப்ப சிலவங்க ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. சென்ற வருடம் தராவீஹுடைய தொழுகையை தொழுதிருப்பாங்க, 30 நோன்புகளை பிடித்திருப்பாங்க. ஆனா இந்த வருடம் ஆகிற நேரத்தில் அல்லாஹ் அவன் ஏற்பாடு, சிலர்கள் நோயாளிகளாக இருப்பாங்க, சிலர்கள் மண்ணுக்கு அடியில இருப்பாங்க. வரக்கூடிய வாய்ப்பு, வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க யாரும் மிஸ் ஆக்கி விடக் கூடாது. நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், யா அல்லாஹ் இந்த ரமலானில நான் இபாதத்துக்கள் செய்து நல்லவனாக நான் மாறி பாவங்களை விட்டுவிட்டு தவறுகளை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஒரு அடியானாக யா அல்லாஹ் நான் மாறுவேன் என்ற நியத்து மனிதனுக்கு வர வேண்டும் ரமலான் வாரத்துக்கு முன்னால். ஏனது வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிரந்தரம் இல்ல. கதுரு நிஅமத்தி பாத ஜவாலிகா, அரபில சொல்லுவாங்க. கதுரு நிஅமத்தி பாத ஜவாலிகா, ஒரு நிஅமத் அல்லாஹ்வுடைய அருள், அதனுடைய பெருமதி விளங்குவது அது இல்லாமலான பின்னால்தான். கண்ணில பார்வை அல்லாஹ் தந்திருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம், இதனுடைய பெருமதி விளங்குதில்லை. கையுடைய பெருமதி விளங்குதில்லை, காலுடைய பெருமதி விளங்குதில்லை, காலுடைய பெருமதி விளங்குதில்லை. இது எப்போ ஒரு மனிதனுக்கு விளங்கு வேண்டாம், அது இல்லாமலான பின்னால்தான். பணம் இருக்கிறது, செலவழித்துக் கொண்டு போறான் மனிதன், அவனுக்கு அதனுடைய ஞாபகத்துடைய பெருமதி விளங்குதில்லை. எப்ப இல்லாமலாகிறதோ, எப்ப பணத்துடைய பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுது பொருளாதார பிரச்சனை வருகிறதோ, அப்ப மனிதன் அதை யோசித்து பார்ப்பான். இது போலதான் சகோதரர்களே, அல்லாஹ் நிஅமத்துகளை தந்திருக்கிறான், அருள்கள் அல்லாஹ் தருகிறான். அதை தான நேரத்தில் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு நிஅமத். சென்ற வருடம் இதே நேரம் எப்படி இருந்தோம்? பள்ளிவாசல் எல்லாம் மூடப்பட்டு, ஜும்ஆ இல்ல, ரமதான் வருகிறது, பள்ளிவாசல் மூடப்பட்டு, தராவீஹுடைய தொழுகைகள் வீட்டில, பள்ளிக்கு வரையில, இஅ்திகாஃப் இல்ல, ஹிஸ்பு இல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில நாம் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். பாதுகாத்து நிம்மதியான ஒரு நிலைமைய அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு சீராக்கி வைத்திருக்கிறார். யாரால தடுக்கலாம்? யாரால இல்லாமல் ஆக்கலாம்? ரப்புல் ஆலமீன் சொல்லுறான், இன்ன பத்திஸ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வுடைய, உங்களுடைய ரப்புடைய பிடி அது கடுமையானது, கடுமையானது. சோதனைகள் வாரத்துக்கு முன்னால நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சோதனை வந்தது பின்னால யோசித்து வேறில்ல. சோதனைகள், பிரச்சனைகள் வாரத்துக்கு முன்னால, கஷ்டங்கள் வாரத்துக்கு முன்னால, ஒரு மனிதனுக்கு தரப்பட்ட நேரங்களை, காலங்களை நல்ல முறையில் மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப ரமலானை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம்.
ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ரமதானை அல்லாஹ் எங்களுக்கு தாரான். அல்லாஹ்வே சொல்றான், லஅல்லகும் தத்தகூன். ஆயத்துடைய கடைசி ரமதானை பத்தி அல்லாஹ் பரடங்களை சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்வாதாரியாக மாறுவதற்காக. ஏனது எங்க உள்ளத்தில தக்வா இறையச்சம் வந்தா நாங்க முத்தகீங்களாக இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருக்கிறது. கியாமத்தினால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி தேவையா? சொர்க்கம் தேவையா? கபரில் நிம்மதியான வாழ்க்கை தேவையா? ஆகிரத்தில் சொர்க்கம் தேவையா? சொர்க்கத்தில் வாழ வேண்டுமா? தக்வாவோடு வாழுங்க. தக்வா உள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் ரமதான். உலகத்தில் எல்லாரும் பாவிகள் தான், பாவம் செய்யாதவங்க யாரும் இல்ல, எல்லாரும் பாவிகள் தான். எங்களுக்கு எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையே பாவமாக இருக்கக்கூடாது. நாம் மாற வேண்டும், நான் திருந்த வேண்டும். ஒருவர் சொல்லுறாரு, நான் இவ்வளவுலாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தொழுகை இல்லாம இருக்கிறேன், நான் தொழுகையில பொடுபோக்கி, இபாதத்தில பொடுபோக்கி, தொழுகையில கவனம் இல்ல, ஓதல்ல கவனம் இல்ல, என்னிடத்தில் இபாதத்துக்கள் இல்ல, தொழுகையில இபாதத்தில் எந்த விதமான அக்கறையும் இல்ல. இந்த ரமதானோட யா அல்லாஹ் நான் மாறுவேன். நியத்து வைத்து நாங்களை மாத்துறது, ஏன்னா நாங்க திருத்திக் கொள்கிறது. அல்லாஹ் நிலைமையை கைதாக்குவான். அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட மாட்டோம். எத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. பிரச்சனை இருக்கிறதா? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரு, அல்லாஹ்வை நம்புறாரு, ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். அன்பானவர்களே, அப்ப தக்வாதாரிகளாக மாறுவதற்காக பயானை ஏன் வைக்கிறாங்க? ரமதானுடைய காலமான பயான், அடிக்கடி பயான்கள் ஏன் வைக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்ன? அவரோட வாழ்க்கையே பயான். சஹாபாக்களுக்கு பயான் செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன் அது? ஒரு மனிதனை மாற்றுவதற்காக. இன்னமினல் பயானி லஸஹரா, பயான்ல ஒரு வகையான சூனியம் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான், சோசியல் மீடியாக்கள்ல பயான், எதெடுத்தாலும் பயான். ஏன் அது? மனிதர்களை மாற்றுவதற்காக. இன்னமினல் பயானி லஸஹரா, பயான்ல ஒரு விதமான சூனியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் யாரையும் மாற்றலாம் பயானால, யாரையும் திருத்தலாம் பயானால. ஆரம்ப காலத்தில் நாட்டில இயக்கங்கள் வார நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் முதல் ஆரம்பத்தில் வஹாபிச இயக்கம் உண்டாகுது. அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்டது பரகாதனில கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஒரு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிறாங்க. எதனால மாறினாங்க? எப்படி வந்தாங்க? எப்படி திரும்பினாங்க? எப்படி அந்த போது போனாங்க? எப்படி திரும்பினாங்க? பயான், உபதேசங்கள். அப்ப குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஹதீஸ்கள், வரலாறுகள், சஹாபாக்கள் செய்திகளை கேட்டு உள்ளம் உருக வேண்டும், உள்ளம் மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக நான் இருக்கிறேனா, நல்லவனாக நான் இருக்கிறேனா? இதை நாம யோசிக்கிறது. ஒரு ஆள் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்றான், திருப்பி திருப்பி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், அபஅஸிபுதும் அன்னமா கலக்னாகும் அபதா. மக்களே, உங்களை யாரையும் நான் அர்த்தம் இல்லாமல் படைக்கல, அப்படி நினைக்காதீங்க. தேவையில்லாம அர்த்தம் இல்லாம யாரையும் படைக்கல. வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க திரும்பி வர மாட்டீங்க நினைக்கிறீங்களா? திரும்பி வரணும் என்னிடத்தில், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம், இப்ப துனியால இருக்கிறோம், திருப்பி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் போயிடும். அல்லாஹ் ரூஹை தந்திருக்கிறான், உயிரை தந்திருக்கிறான். பொறுமதி சொல்லேலாம், உயிரினுடைய பொறுமதி சொல்லேறவே. கண் இல்லாமல் வாழலாம், காது இல்லாமல் காது கேட்காமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், கை இல்லாமல் வாழலாம், புத்தி இல்லாமல் வாழலாம், வாயால ருசிக்காம சுவைக்காம வாயில ஒரு ருசியும் படாது, ஒரு டேஸ்டும் படாது வாழலாம். கண்ணுக்கு தெரியாத அந்த ரூஹ் இல்லாம வாழலாம். அல்லாஹ் உயிரை தந்திருக்கிறான், நிஅமத். அப்ப இதை வைத்து நாம் உபதேசங்களை கேட்டு ரமலானை அடைந்து நான் எங்களை நாங்க மாற்றிக் கொள்ளுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு இமாம்களோட வரலாறுகள், பெரிய பெரிய சூஃபியாக்கள், பெரும் பெரும் மகான்கள், வழிமாறுகளோட வரலாறுகளை படித்து பார்த்தா சிலர்களுடைய வரலாறுகளை பொறுத்த வரையில அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாவிகளாக இருந்திருக்கிறார்கள், தவறு செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த
எல்லா இடங்களிலும் அவங்களோட பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. எங்கட மனாகிபுகள் எடுங்க அவங்களோட பேர் இருக்கிறது. மதரசாக்கள் கிதாபுகள் எடுங்க பேர் இருக்கிறது. சூபியாக்களுக்கு ஒரு முக்கியமான ஒருவர் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு. பல்க் நாட்டிலே வாழ்ந்தவர்கள். செய்யாத பாவம் இல்ல சகோதரர்களே, செய்யாத பாவம் இல்ல. எந்த அளவுக்கு பாவி என்றா பயங்கரமானவர் என்றா லேசான பாவி அல்ல. வீட்டில பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள். இரவு நேரத்தில் பிள்ளைகள் ராவெல்ல படுக்க மாட்டாங்க. அதுதான் தாய்மார்கள் சொல்லுவாங்களாம், பிள்ளை கிட்ட நீ அழாம இருந்தவள் அழுது கொண்டிருந்தால் ஃபுதைலுக்கு கொடுப்பேன் தான் பயந்துடுவாங்களாம். உடனே பிள்ளை அழுக நின்றுடும். அவ்வளவு ஒரு பயங்கரமானவராக இருந்தார். களவெடுப்பாரு. பல்க் நாட்டை தாண்டி போன வியாபாரிகள் யாராவது போனா போய் பிடிப்பாங்க. பெற்று பிடிச்சி அவங்களை அடித்து அவர்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய பணங்களை பறிப்பாங்க. மாத்திரமா ஜினா வேண்டுமா செய்தாரு, கொலை வேண்டுமா செய்தாரு, எல்லா பாவங்களையும் செஞ்ச அவரு ஒரு நாள் ஒரு ஆயத், ஒரு வாய்ப்பு அவர்களை மாற்றுகிறது. ஒரு நாள் ஒரு பெண்ணிடத்தில் ஜினாவுக்காக போறார். சொல்லி வச்சிருந்தா நான் வருவேன், எதிர்பார்த்து என்னை பாவத்துக்கு போறாரு. போய் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். கட்டிடத்துக்கு மேலால ஏறுகிறார்கள். அந்த புறமாக பாய வேண்டும். கட்டிடத்துக்கு மேலால ஏறி கட்டிடத்துக்கு மேலால இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறார். கொடுக்க நாடினால் யாராலும் தடுக்கலாம். என்ன செய்தார்கள் என்றால் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் காதுக்கு ஒரு ஆயத்தை கேட்க வைக்கிறார். ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுகிறார். ஆயத்தை ஒன்று ஓதுகிறார். அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்க உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? பாவத்துக்கு போறாய். பாவத்துக்கு போறவர் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு யோசிக்கிறார். பாவத்துக்கு போக வந்தவர், தவறுக்காக போக வந்தவர் ஆயத்தை காதுல கேட்டவுடனே அல்லாஹ் கேட்கிறானே, ஈமான் கொண்டவர்களே உன உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரலையா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா என்ற ஆயத்தை கேட்டவுடனே அழுது அப்படி திரும்பி வீட்டு வந்தா. பாவம் செய்யல, சிராவு போகல, பாவம் செய்யாம திரும்பி வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க, என் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, நான் பாவியாக இருக்கிறேன், நான் திருந்த வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும், என்னை நான் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த பல்கில இருந்து கொண்டு என்ன எனக்கு திருத்தலாம், இந்த பல்கில இருந்தா இன்னும் நான் பாவம் செய்வேன். எனவே காபத்துல்லாஹ்விடத்தில் போய் தௌபா செய்யணும் முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்துக் கொண்டு அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. போறாங்க காபத்துல்லாஹ்விடத்தில். காபத்துல்லாஹ்வுக்கு முன்னாலே நிற்கிறார்கள். நின்று கொண்டு தான் செய்த தவறுகள், தான் செய்த பிழைகள், பாவங்கள் நினைத்து அழுகிறார்கள். அழுது கடுமையான அழுகை. பாவங்கள் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அழுது தௌபாக்கள் செய்த பின்னால அல்லாஹ் பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, நல்லவராக அல்லாஹ் அவரை கபூல் செய்து விலாயத்தை கொடுத்து அவுலியாக்களோட நல்லவர்களோட அல்லாஹ் அவரை சேர்த்து விட்டார். இன்னும் அவங்களோட பேரு ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மாறினார்கள். ஒரு நேரத்தில் கேட்ட ஒரு ஆயத், பள்ளிக்குள்ள கேட்ட ஆயத்தல்ல சகோதரர்களே. பாவத்துக்கு போற நேரத்தில், பாவியாக போற நேரத்தில், ஒரு கட்டிடத்துக்கு மேலால உட்கார்ந்து தன்னந்தனியாக உள்ள நேரத்தில் கேட்ட ஒரு ஆயத் அவர்களை மாற்றியது. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு காலத்துல நாங்க அவன பேரை கேட்டா பயந்தோம், பேரை கேட்டாலே பயம். பின்னால் அவர்கள் தௌபா செய்த பின்னால அவர்கள் இந்த முகத்தை கண்ட அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தது. அவ்வளவு பெரிய ஒரு மனிதராக மாறினார்கள். அதனால மாறுவதற்கு வாய்ப்பு என்கிறது எந்த நாளும் இல்லை. அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். நேரங்கள் அல்லாஹ் தாரான், வாய்ப்புகளை அல்லாஹ் தாரான். அதனால தரக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, ரமலான் என்கிற
லேசான இபாதத் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அதற்கான கூலி எவ்வளவு வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எவ்வளவு கூலிகளை அல்லாஹ் அதற்கு கொடுக்கிறார். சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு மனிதர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரெண்டு பேர் ஒரே டைம்ல இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் இஸ்லாத்துக்கு வராரு, அடுத்தவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இஸ்லாத்துக்கு வந்த ரெண்டு பேர்ல ஒருவர் இஸ்லாத்திலே இருந்தாரு, கலிமாவோட இருந்தாரு, ஷஹீதாக்கப்பட்டாரு, கொல்லப்பட்டாரு. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தானார். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதில போய், அல்லாஹ்வுடைய பாதை என்றால் வாளேந்தி கலிமாவுக்காக போராடுகின்ற சபீலுல்லாஹ், அதான் அல்லாஹ்வுடைய பாதை. அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போய் கலிமாவுக்காக, இஸ்லாத்துக்காக போராடிய ஒரு மனிதன் மௌத்தானார். அவரை மௌத்தானவர் என்று நினைக்கவும் வேணாம். வேற ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு, சொல்லவும் வேணாம். அப்படியாக ஒரு மனிதர் அவர் மௌத்தாயிட்டார். அவர் ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் மௌத்தாகிறாரு. ஒரு வருடம் கழித்து அவர் மௌத்தாகிறார். ரெண்டு பேரும் மௌத்தான பின்னால அவங்க மௌத்தாகிட்டாங்க. இந்த ரெண்டு பேரையும் ஒரு மனிதர் கனவிலே காணுகிறார். ஒருவர் ஷஹீதானவர், அவரும் இருக்கிறாரு, அடுத்தவரும் இருக்கிறாரு. அவரு பொன்னால ஒரு வருடம் கழித்து மௌத்தானவர் நேரத்தோட சொர்க்கம் போயிட்டார். ஆனா ஷஹீதானவர் போகல. ஒரு ஷஹீதுடைய பாக்கியம் என்ன? யுஃபரு லிஷஹீத், ஒரு ஷஹீதுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லத்தை, கடனை தவிர. ஒரு ஷஹீதை குளிப்பாட்டுவது ஹராம், தொழுவிப்பது ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானா, இஸ்லாத்துக்காக போராடி ஷஹீதானா, அவரை குளிப்பாட்டுவது ஹராம், தொழுவிப்பது ஹராம். கஃன் செஞ்சு அடக்கூடும், குளிப்பாட்டேலாம். இஸ்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவ இந்த மனிதன் அவ்வளவு பெரிய ஒரு ஷஹீத், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர், அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேட் ஆகிறார். அடுத்தவர் சொர்க்கம் போயிட்டார். ஆனா அவர் ஷஹீத் இல்ல, அவர் ஷஹீத் அல்ல, அடுத்தவர் ஷஹீத். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர் சொர்க்கம் போறதுக்கு லேட் ஆகிறாரு. சும்மா மௌத்தானவர் சொர்க்கம் போயிட்டார். இந்த கனவை கண்ட சஹாபிக்கு ஒரு கேள்வி, ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடந்தது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு வராங்க. நாயகமே, இப்படியான ஒரு கனவை நான் பார்த்துட்டேன், கனவத்தை கண்டுட்டேன். ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான், ரெண்டு பேரும் மௌத்தாகிட்டாங்க. ஆனா யாரு ஷஹீதாக மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கம் போக லேட் ஆகிறாரு. அடுத்தவர் நேரத்தோட சொர்க்கம் போயிட்டாரு. அவர் சொர்க்கத்தில, இவர் போனா, இவர் சொர்க்கம் போறதுக்காக பார்த்தா அவருக்கு கியாமத் நாள்ல அந்த நாளில் அவருக்கு சொல்லப்பட்டது, உனக்கான நேரம் இன்னும் இருக்கிறது, இரு என்று அவர் தடுக்கப்பட்டாரு. நாயகமே, இதற்கான விளக்கம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஷஹீதானவர் மௌத்தானார், கொல்லப்பட்டார். அவருக்கு பின்னால் இவர் வாழ்ந்தாரா? ஆம் வாழ்ந்தார். வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். ஹயாத்தோடு இருந்தாரா? இருந்தார். நோன்புகள் பிடித்தாரா? ஒரு ரமலானை கழித்தார். அவர் ஒரு வருடம் ரமலான்ல இருக்கல்ல, இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி ஒரு வருடம் ரமலானில் ஹயாத்தோடு இருந்தார், உயிரோடு இருந்தார், நோன்பை பிடித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதை முந்துவதற்கான பாக்கியம் கிடைத்தது ரமலானில். ஒரு ஷஹீதை முந்தி, ஷஹீதுக்கு முன்னால சொர்க்கம் போறதுக்கான பாக்கியத்தை பெற்றது எதனால என்றால் ரமலானுடைய நோன்புகளால். அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனாலும் நோன்பு என்கிறது நாம் நினைத்தது நோன்பல்ல. நாம் நினைத்தது நோன்பல்ல. நோன்பெண்டா என்ன? தயாராகிறதா என்ன? ரெடியாகிறதா என்ன? ஷாப்பிங் போறதல்ல, வீட்டிலே உணவுகளை ஏற்கனவே வாங்கி தயாராக்குவது அல்ல. முதலாவதாக நஃப்ஸை அடக்குவது, எங்கள்கிட்ட உள்ள பாவங்களை விடுகிறது. எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், புறம் பேசுகின்ற வளமை, கோல் சொல்லுகின்ற வளமை, அடுத்தவருடைய குறைகளை பேசுகின்ற வளமை இருக்கிறது. அவைகளை விட்டால்தான் நோன்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா தமஉ வல் ஜூ ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு நோன்பாளிகள் இருக்கிறாங்க, நோன்பை பிடிக்கிறார்கள், அவர்கள் இந்த நோன்பால் அவர்களுக்கு இருக்கிறது, பசியில இருக்கிறாங்க, தாவத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண் நோன்பு பிடிக்க வேண்டும், காது நோன்பு பிடிக்க வேண்டும். இசை மியூசிக் காதா கேட்கலாம், கண்ணால ஹராத்தை பார்க்கலாம், வாயால தேவையில்லாத அவசியம் இல்லாத பாவமான பொய்யான வார்த்தைகள் பேசினால் நோம்புடைய நன்மை இல்லை. எல்லாம் அடக்கி கொண்டிருந்தால் தான் நோம்பு. அந்த நோன்பு தான் கியாமத்தினால அந்த சொர்க்கவாதிகளுக்கு நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை தயாராக்கி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப நோன்பை நாங்க பிடித்தா எங்களை நாங்க கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறது. எனக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தருகிறார். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார், அம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுகிறான், அல்லாஹ்வுடைய மகாமை பயப்படுகிறான், வனஹன் நஃப்ஸ நஃப்ஸை அடக்குகிறான், நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார், நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார். நான் பாவம் செய்ய மாட்டேன், செய்யலாம், செய்ய வாய்ப்பு இருக்கிறது, தவறு செய்ய மாட்டேன் ரப்பே என்று கட்டுப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அவர் போற இடம் சொர்க்கம் தான், அவர் போற இடம் சொர்க்கம். நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறது, ஷைத்தானை அடக்குகிறது. அவர் தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு ரமதானில் கிடைச்சாச்சு. இல்ல நான் செய்ய மாட்டேன், நான் நோன்பாளி. உனக்கு யாராவது ஏசினால் அல்லது சண்டைக்கு வந்தால் என்ன சொல்ல வேண்டும்? இன்னி சாஹிப், நான் நோன்பாளி, நான் சண்டை பிடிக்க வரேன். நீ ஏசுறண்டா ஏசு, ஏசுறண்டா ஏசு. அடுத்தவனுக்கு ஏசுறதுனால என்ன இருக்கிறது? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு மனிதர் பல பேர் இருப்பாங்க, பல பேர் ஏசுவாங்க. நாம் எவ்வளவு தான் நல்லாக நடந்தாலும் ஏசுறவன் இருப்பான். எவ்வளவு தான் நாம் ஊருக்கு சேவை செஞ்சாலும் ஏசுறவன் இருப்பான். எவ்வளவு தான் பள்ளிவாசலுக்கு சேவை செஞ்சாலும் குறை சொல்லவன் இருப்பான். நிர்வாகத்தில் குறை சொல்லவன் இருப்பான். உலமாக்களை குறை சொல்லவங்க இருப்பாங்க. அதிபர்மாரை குறை சொல்லவங்க இருப்பாங்க. உலகத்தில குறை சொல்லாதவன் யாரெல்லாம் இருக்கிறான்? இருப்பான். நாம பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நாங்க யோசிக்க வேண்டும், நான் சரியாக நடக்கிறேனா? நான் இஸ்லாமிய ஷரியத்தில் நான் செய்கின்ற முடிவு, நான் நடக்கின்ற முடிவு, நான் எடுக்கின்ற முடிவுகள், நான் செய்யக்கூடிய சட்டதிட்டங்கள், நான் செய்யக்கூடிய சேவைகள், நான் செய்கிற நிர்வாகம், என்னுடைய முடிவில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மார்க்கத்திற்கு முரண் இல்ல. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், அதற்கு நாம் மாற்றம் செய்யவில்லை என்றால் முழு உலகம் ஏசினாலும் நாம் பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு ஒரு மனிதன் ஏசியத்தால நாம் பொறுமை செய்து வந்தா அவர் செய்கிற நன்மை எங்களுக்கு வந்து இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவன்கிட்ட யாராவது வந்து சொல்லுவாங்களா, உஸ்தாத் அவர்களே, ஷேக் அவர்களே, உங்களுக்கு இந்த ஆள் ஏசுறாரு, அந்த ஆள் ஏசுறாரா? ஏசுகின்றவர் யார் ஏசுகிறாரோ அவருக்கு ஒரு பரிசை கொடுத்து அனுப்புவாங்க, ஹதியா கொடுத்து அனுப்புவாங்க. இதை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. மாணவர்கள் கேட்பாங்க, உஸ்தாத் அவர்களே, உங்களுக்கு அவர் ஏசுறாரு, ஏசுறவருக்கா நீங்க ஹதியா கொடுக்கிறீங்க, ஏசுறவருக்கா கிஃப்ட் அனுப்புறீங்க? சொல்லுவாங்க, அவருக்கு தான் அனுப்புறேன். ஏனென்றால் அவன் கஷ்டப்பட்டு அமல் செய்து இபாதத்துக்கள் செய்து அந்த நன்மை எனக்கு தாரானே, அவன் நன்மை எனக்கு அனுப்புறான், நான் அவனுக்கு கிஃப்ட் அனுப்புறேன் என்றுவான். அப்ப ரமதானுடைய காலத்தில் பொறுமையாக முக்கியம். நாவை கட்டுப்படுத்துவது, காதை கட்டுப்படுத்துவது, கண்ணை பாதுகாக்கிறது, எல்லாம் செய்தால் தான் நோன்பு. அதற்குத்தான் கூலி இருக்கிறது, அதுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் பாக்கியம் இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் ரமதானுடைய ஆரம்ப காலம் ரஹ்மத்துடைய காலம், அருள், ரஹ்மத்து தேவை. ரஹ்மத்து இல்லாதனால தான் சோதனை. அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை. நாம் செய்கிற இபாதத்துக்கள் குறைவு. கியாமத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருமா? கேளுங்க, யா அல்லாஹ், எனக்கு துனியால இரக்கம் காட்டு யா அல்லாஹ், ஆகிரத்தில் இரக்கம் காட்டு யா அல்லாஹ், என் இபாதத்து போத யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் தேவை யா அல்லாஹ், நரகத்தை என்னால தாங்கல யா அல்லாஹ். இலாஹிலஸ்தில் படிப்பது என்ன? இலாஹிலஸ் என்பது தௌபா, இலாஹிலஸ் என்பது இஸ்திக்ஃபார்,
இலாஹி லஸ்த் என்கிறது துஆ. இலாஹி லஸ்துல் ஃபிர்தௌஸ் அஹ்லா. யா அல்லாஹ், நான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு தகுதியானவனும் அல்ல. வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி. ஜஹீம் என்ற நரகத்தை என்னால தாங்கவே இல்லை யா அல்லாஹ். கையில ஒரு முள்ளு குத்தி பட்டா தாங்கேலா, கை எங்கேயாவது பட்டா தாங்கேலா, அது எப்படி என்னால தாங்கலாம் யா அல்லாஹ்? அதையும் என்னால தாங்கேலா. ஃபஹப்லி தௌபத்தன் ஃபக்ஃபிர் துனூபி. யா அல்லாஹ், என்னோட பாவ மன்னிப்பை தா யா அல்லாஹ், தௌபாவை தா யா அல்லாஹ். ஃபக்ஃபிர் துனூபி, என் பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஃபஇன்னக காஃபிரு தன்பில் அதீமி, நீ தான் பாவங்களை மன்னிக்கிறவன் யா அல்லாஹ். கேளுங்க அல்லாஹ்விடத்தில, யா அல்லாஹ் ரஹ்மத்தை தா யா அல்லாஹ். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையுள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நாள் ஒரு சஹாபி வாராரு. அவருடைய கையில ஒரு போர்வை ஒரு புடவை இருக்கிறது, பொத்திக் கொண்டு வாராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த சஹாபியிடத்தில, கையில என்ன இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், ரோட்டில் அப்படி வந்துட்டு இருந்தேன், வார நேரத்தில் பார்த்தா ஒரு பறவையும் அதன் குஞ்சுகளும் இருந்தது. பறவை குஞ்சுகளை புடவைக்குள் சுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். தாய் பறவை பின்னால வந்தது, தாய் பறவையும் பிடித்து இதற்குள்ள சுத்தி இருக்கிறேன். தாயும் அதன் குஞ்சுகளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்தார்கள். பிரித்து பார்த்தால் ஒரு தாயும் அதன் குஞ்சுகளும் இருக்கிறது. யாருடைய கையில இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருக்கிறது. அதை திறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திறந்த பின்னாலும் சஹாபாக்களுக்கு பயான் தான் செஞ்சாங்க. திறந்த உடனே சொல்லல இது என்ன பறவை என்று பாருங்க, அப்படி சொல்லல. தோழர்களே, பார்த்தீர்களா? இங்க ஒரு படிப்பினை இருக்கிறது, பார்த்தீர்களா? இந்த பறவைக்கு பறக்கலாம், குஞ்சுகளுக்கு பறக்கலாம், பிள்ளைகளுக்கு பறக்கலாம், தாய் பறவைக்கு பறக்கலாம். ஆனா தாய் பறவை பறக்கல்ல. ஏன்? அது பிள்ளைகளின் மீது கொண்ட இரக்கம், பிள்ளைகளின் மீது கொண்ட ரஹ்மத், பிள்ளைகள் மீது கொண்ட இரக்கத்தினால பறக்கல்ல. தோழர்களே, இதை விட அல்லாஹ் அடியார்களின் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அடியார்களின் மீது அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். ரஹ்மத்தை கேட்கிறது. செய்த தவறுகள் பாவங்களுக்காக தௌபாக்கள் செய்கிறது. ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹ் ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். மனிதன் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா கேட்டா செய்த பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான். எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறான், பாவம் செஞ்சு போட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தனியாகவோ கூட்டாகவோ இருந்து அல்லாஹ் நினைச்சா கண்ணீர் வழிகிறது கண்ணால. எவ்வளவு அழுகிறோம் நாங்க, நோய் வந்தா அழுகிறோம், மையத்தான அழுகிறோம், பிள்ளைக்காக அழுகிறோம், சொத்துக்காக அழுகிறோம், தாய்க்காக அழுகிறோம், எல்லாம் அழுகிறோம். அல்லாஹ்ட பயத்தால அழுத ஒரு நாள் எப்ப? அல்லாஹ் படைச்சிருக்கிற கியாமத்தினால தாய் வர போர் இல்ல, பிள்ளைகள் வர போர் இல்ல, வீடு வர போர் இல்ல, வாகனம் வராது, அந்த வடித்த அந்த கண்ணீர் வரும். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லை யலிஜன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறானோ, நினைக்கிறான் அல்லாஹ்வை, அழுகிறான், கண்ணீரை வடிக்கிறான், வடித்த அந்த மனிதன் ஒரு நாள் நரகம் போக மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணீரை வடிக்கிறான் அல்லாஹ்வுக்காக. பயந்தது, பாவம் செஞ்சேன் யா அல்லாஹ், யாருக்கும் தெரியா, வீட்டில வாப்பாக்கு தெரியா, உம்மக்கு தெரியா, மனைவிக்கு தெரியா, பிள்ளைகளுக்கு தெரியா, ஊர் மக்களுக்கு தெரியா. யா அல்லாஹ், நான் செஞ்ச தவறு, நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், நரகத்தில் போட்டுடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பயத்தால அழுதா செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நன்மையாக மாற்றுகிறான், சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் அடைவதற்கு பாக்கியம் ரமதான். அதனால நாம பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய ஹஸானா, அதுல யாரும் தடமாறிக் கொள்ள தேவையில்லை. அவன் மீது தவக்குல், எடுத்ததை கிடைத்ததை பொருந்திக் கொள்ளுகிறது. உணவில் ஹலாலான உணவை வைத்து நோன்பை பிடிக்கிறது. ஹராமான உணவு உடம்பு சேர்ந்துடாம, ஹராம் வந்து கலந்துடாம எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. வருகிறதா தெரியும், ஹராம் என்று தெரியும், எடுக்காம இருக்கிறது, அது போகட்டும். அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் ரஸாக், ரிஸ்கை தாரவன் அல்லாஹ். பொறுமையாக
இருக்க கூடாது. உலகத்துக்காக ஆசை வைக்க கூடாது. ஒருவர் தாராரு, இவர கையில கோந்து தாராரு, பணத்தை தாராரு, அவட்ட சொல்லி ஹராம் என்று தெரியும், வானா அல்ல கோந்து தாராரு, ஜகாத்தை தாராரு, எங்களுக்கு தெரியும் நான் ஜகாத் இருக்க சூட்டபலா இல்லையா, ஒரு தகுதியானவனா இல்லையா, ஜகாத் இருக்க தகுதி இல்லையா, நான் மிஸ்கீனும் அல்ல, நான் ஃபகீரும் அல்ல, நான் கடன்காரனும் அல்ல, நான் இஸ்லாத்துக்கு வந்தவனும் அல்ல, வானா நான் ஜகாத் இருக்க தகுதி இல்லவாப்பா, எளியவங்க இருக்கிறாங்க கொடுத்துருங்க, அந்த இடத்துல நான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியா உலகத்தில் வாழ்ந்து பேணுதலாக இருந்தால் தான், முத்தகையங்களாக இருந்தால் தான், நல்லவங்களாக இருந்தால் தான் கியாமத்தினால எங்களோட நோன்புகள் எங்களுக்காக மண்டாடும், நோன்புகள் எங்களுக்காக மண்டாடும். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு நேரம் எங்களை வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டியது, அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல, எங்களை இபாதத் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்காக. ரமலானுடைய ஆரம்பத்தில் எல்லாரும் நியத்து வச்சிருப்பாங்க, என்ன தெரியுமா, இப்ப எல்லாரோட கல்வியில நியத்து, இஸ்லாமியர்கள் இபாதத்தில நியத்து வச்சிருப்பாங்க, ரமலான் வரட்டும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு குடி குடிப்பேன், நல்ல இபாதத்து செய்வேன். எல்லாரும் நினைச்சீங்க, எல்லாரும் நினைச்சு கொண்டுதான் இருக்கிறார். ஆனா ஷைத்தான் விட மாட்டான், ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்காக, எங்களை நாசமாக்கிறதுக்காக ஷைத்தான் பாவிக்கின்ற அவனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா, போஸ்ட்போன் பண்றது, தஸ்வீஃப். ரமலான் வந்த பின்னால பரவாயில்ல, இது ரஹ்மத்துடைய இது நோமலாப்போம், மக்ஃபிரத் வந்தா அதுல குடிப்போம், அது பாவண்டுடைய காலமே, அதுல குடிப்போம். அப்படி வந்தது பின்னால மக்ஃபிரத் வந்துரும், அதுக்கு பின்னால என்ன வரும், கடைசி 10 தான் விசேஷம், அது இத்துக்கும் பின்னாலே லைலத்துல் கத்ர் வருகிறது, அதனால 27ல குடி, கடைசி 10ல குடிப்போம். கடைசி 10 சொல்லும் 27 வரட்டு, 27 வரும், அதிலும் வர கிடைக்காது, ரமலான் முடிஞ்சு. அந்த நிலைமைக்கு நாம் ஆகக்கூடாது. அல்லாஹ் பூசரி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் புர்தால சொல்றாங்க, வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான வஅஸிஹிமா வைன்ஹுமா மஹதா கன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி. வலஹா சொல்றாங்க புர்தாவுல, வஹாலிஃபின் நஃப்ஸ, நஃப்ஸுக்கு மாற்றம் செய், வஷ்ஷைத்தான், ஷைத்தானுக்கு மாற்றமாக நடந்து கொள். உனக்கு ஒன்று சொன்னா நீ கேட்காதே, நஃப்ஸ் செல்லும் இப்படி செய் இப்படி செய்ன்னு செல்லும், நீ செஞ்சிடாதே. அதற்கு நஃப்ஸை கட்டுப்படுத்து, அது சொல்வதை கேட்டுடாதே. வஅஸிஹிமா, மாற்றம் செய், வைன்ஹுமா மஹதா கன் நுஸ்ஹ, உனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுது, நஃப்ஸ்ல நல்ல ஒரு ஐடியா வருகிறது, வந்தாலும் கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கொள், நலவாக இருக்காது. ஷைத்தான் அப்படிப்பட்டவன், எல்லா விதமான எண்ணங்களையும் நஃப்ஸ்ல போட்டு அதுக்கு பின்னால பெரிய ஒன்றை உண்டாக்க பார்ப்பான். அதனால நாங்க ரப்புல் ஆலமீன் உடைய அடியார்கள் என்ற அந்த எண்ணத்தில் அவனை நினைத்து ரமலானை கலைக்கிறது. தராவீஹுடைய தொழுகை ஆக முக்கியமான தொழுகை, தராவீஹுடைய தொழுகை ஆக முக்கியமான தொழுகை. எந்த நாளும் தொழுகலாம், எந்த நாளும் தொழுகவே தராவீஹுடைய தொழுகை. தராவீஹுடைய தொழுகை தொழும் ரமலானில மட்டும்தான். ஹதீஸ் என்ன சொல்கிறது, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்தில் இரவில் நின்று வணங்குகிறாரோ, அடுத்தவனுக்காக வேண்டி அல்ல, வீட்டுள்ளவங்க ஏசுவாங்கன்றதுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு மனிதன் நின்று வணங்கினார், உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நின்று வணங்குகிறது. எல்லா பள்ளிவாசல பொறுத்தவரையில பெரும்பாலான பள்ளிவாசல்ல ஃபெஸ்டாண்டுக்கு பள்ளி நிரம்பி, அப்படி போக போக கடைசிக்கு வந்து நிக்கிறது கொஞ்சம் பேரு தான். 27க்கு திருப்பி எல்லாரும் வாரது, அதோட ஜனம் குறைந்தது. அது அல்ல, இதான் ரப்புல் ஆலமீனோட விளையாடி கொண்டிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் இவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கிறேனா? தராவீஹுடைய தொழுகை ஒரு பாக்கியம், தராவீஹுடைய தொழுகை ஒரு பாக்கியம். அது 20 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை. அதையும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அந்த மாதத்தில் சரியா போடுவாங்க கியாமுல் லைல். கியாமுல் லைல் அது யார் சென்ற தொழுகை?
அதான் போடுவாங்க. கியாமுல் லைலுக்கு வாங்க. ஏனென்றா தராவீஹுடைய தொழுகை 20 ரக்காத் என்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா உலமாக்களும் சொன்ன கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள் தொடர்ந்து வருகிறது. மக்கா மதீனாவில் இன்னும் 20 ரக்காத் தான். அவர்கள் வஹாபிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் அவங்களுடைய இமாம் இப்னு தைமியா அவர் கூட சொல்வது 20 ரக்காத் தான். அவங்கள மதரசால படித்து கொடுக்கின்ற கிதாப் ஃபிக்ஹு சுன்னா எழுதியவர் சையத் சாபித் அவருடைய கிதாபில் எழுதி இருக்கிறார் 20 ரக்காத் தான். இதை மண்ணாக்கிறதுக்காக வேண்டி கியாமுல் லைலுக்கு வாங்க. எங்கட மனிதர்களை கொண்டிருக்கின்ற தெரியுமா? யாரும் கோவித்துக் கொள்ள கூடாது. புதிதாக கொண்டு வந்துட்டு அதுல தான் மக்களுக்கு ஆசை. தராவீஹுடைய தொழுகைக்கு வாரதில்லை. ராவு 12 மணிக்கு வந்து கியாமுல் லைல் இந்த ஏரியா இல்லை, சில ஏரியாவுக்கு நிறைய நடக்கிறது. தராவீஹுக்கு வாரதில்லை. 12 மணிக்கு வந்து வித்ரு 11 ரக்காத்தை தொழுகிறது. வித்ரு இன்றாவுக்கும் தொழலாம். கியாமுல் லைல் என்றா இரவு வணக்கம் என்கிறது. இன்றைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், ரமதானை பிறகுக்கும் செய்யலாம். தராவீஹுடைய தொழுகை இரவில வாராரு, ஓதுறாரு குர்ஆன், கியாமுல் லைல். இரவில வாராரு, பள்ளியில் இத்திகாஃப் இருக்கிறார், கியாமுல் லைல். குர்ஆன் ஓதுகிறார், கியாமுல் லைல். தஸ்பீஹை தொழுகிறார், ராவையில கியாமுல் லைல். இந்த ராவுக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், ஷவ்வால்ல செய்யலாம், ஷஅபான்ல செய்யலாம், முஹர்ரம்ல செய்யலாம், ரபீஉல் அவ்வல்ல செய்யலாம். அடே அப்ப ரமலானுக்கு என்று வந்த தொழுகை தராவீஹ் மட்டும்தான். இந்த ராவுக்கு தராவீஹ் தொழலாம். ரமலான் வந்தால் தான் தராவீஹ். ரமலான் வந்தால் தான் தராவீஹ். தராவீஹ் 8 என்று பேசி பார்த்தாங்க, சரி வரல. ஏன் சொல்றேன் என்றா அல்லாஹ் இந்த ஏரியாக்களை பாதுகாத்து வச்சிருக்கான். ஏரியாக்கள் இருக்குது, தராவீஹே இல்ல. ஏரியாக்கள தராவீஹ் இருக்குது, தராவீஹ் கால் இல்ல. கியாமுல் லைல் இருந்தா பெரிய கூட்டம். சோசியல் மீடியாக்கள் அதை கொடுத்து கொண்டு ஆக்கள் அழைச்சி நான் கேட்கிறேன், தராவீஹுடைய தொழுகை அந்த காலத்தில் இது வந்துச்சு. அதை 20 8ஆக பார்த்தாங்க, நடக்கல. அதற்கு பின்னால தராவீஹில இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக உண்டாக்கப்பட்டது தான் கியாமுல் லைல். எந்த கிதாபுலையும் எந்த இமாமும் உஸல்லி சுன்னத கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகை காட்டவே இல்லை. எந்த மதுஹபிலும் இல்லை, எந்த இமாமும் சொல்லல, யாரும் சொல்லல, யாரும் சொல்லாத ஒன்று. அப்ப ஏன் செஞ்சாங்கன்னா முதலாவது ஆரம்பத்தில் தொழுது தெஹிவல பள்ளிவாசல்ல, தெஹிவலையில முதலாவது தொழுதாங்க. கியாமுல் லைல் ஆரம்பிச்சா எல்லா ஜனம் ஒன்று சேருது. தராவீஹ் கால் இல்ல, கியாமுல் லைலுக்கு ஆட்கள் அட வித்ரத்தான் தொழுவிக்கிறாங்க. சரி வித்ரத்தான் தொழுவிக்கிறாங்க, 11 ரக்காத்தை தொழுவிக்கிறாங்க. சரி வித்ர் என்று பேரு போடு, கியாமுல் லைல் என்று பேரு போடு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வித்ர். அவ்திரு யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களே வித்ர் தொழுங்க. அல் வித்ர் வாஜிபுன், வித்ர்ங்கிற சில மதுஹபுல வாஜிபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பேர் வித்ர். வித்ர் என்று பேரை போடாமல் அந்த பேரை மாற்றி கியாமுல் லைல் என்று பேர் மாற்ற என்ன அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பேரை மாற்றுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதனால ரமலானுக்கு என்றுள்ள தொழுகை தராவீஹ் தான். வித்ரு 11 ரக்காத்தை என்றைக்கும் தொழலாம், எந்த நாளும் தொழலாம், பிரச்சனை கிடையாது. அப்ப நாங்க ரமலானில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தராவீஹுடைய தொழுகை. அது 20 எண்ணத்துக்கான ஆதாரம் இந்த குறுகிய நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. அதனால நாங்க ரமலானுடைய காலத்தில் ஏன் சொல்லுறேன் என்றா, இந்த ஏரியால பிரச்சனை இல்ல, ஆனா சில நேரங்கள்ல பிரைன் வாஷ் பண்ணப்படும். சோசியல் மீடியாக்கள வர பயான்கள் அதை கேட்டா யோசிக்கலாமே, இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி இவர் பேசுறாரு, இந்த ஆளும் சொல்லுறாரு. அதனால எல்லார பயானையும் கேட்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், இன்னமினல் பயானில சிஹரா, பயான்ல சூனியம் இருக்கிறது. ஆளை சேஞ்ச் பண்ணிடும். நல்ல உலமாக்கள், பரம்பரை முஸ்லிம்களால் வந்த சூபியாக்கள், ஒளிமாறிகள், அஹ்லு பைத்துகள், சதாத்துமார்களை பின்பற்றிய உலமாக்கள் நல்ல செய்திகளை கேட்டு எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்திடுவாயாக. உமது இபாதத்துக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்திடுவாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானில அதிகமான இபாதத்துக்கள் செய்து நல்லவர்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக மாறுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹ்.